பொங்கல் விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்பவர்கள் இன்று முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். தினமும் காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கும். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை. சென்னையில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தென்காசி அருகே கனமழையால் நீரில் மூழ்கிய விளைநிலங்கள், நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான இறுதி நாளில் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்ட அமித் ஷா, ராகுல் காந்தி. நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஊடுருவல்காரர்களுக்கு உதவ இந்தியா கூட்டணி முயற்சி. பீகார் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் எங்கு சென்றாலும் சிக்குவார்கள் என ராகுல் காந்தி பேச்சு. வாக்கு திருட்டை தடுத்தால் பீகாரில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் உறுதி. RSSல் தனிப்பட்ட ஜாதி மத அடையாளங்களுடன் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. யார் வேண்டுமானாலும் சங்கத்திற்கு வரலாம் என மோகன் பகவத் கருத்து. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் திருநாய்கள் தாக்கியதில் 8 பேர் படுகாயம். அதிகரித்து வரும் திருநாய்கள் பிரச்சினையிலிருந்து தீர்வு எப்போது என பொதுமக்கள் கேள்வி. SIR என்பது இடியாப்ப சிக்கல். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை SIR ஆபத்து சூழ்ந்திருப்பதால் பல கோடி மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறியாக உள்ளதாக குற்றச்சாட்டு. இது இன்னொரு இடியாப்ப சிக்கல். ஒருவேளை போட்டோ ஓட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது ERO கையில் தான் இந்த முடிவு இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையா எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். திமுக ஆட்சியில் காவல்துறை தனது கம்பீரத்தை இழந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய தேர்வாணைய விதிகளின்படி DGPயை உடனடியாக நியமிக்கவும் வலியுறுத்தல். அடித்தளமே இன்றி சிலர் அரசியலுக்கு வர முயற்சிப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கைத்தட்டி விசிலடித்து கூடி கலையும் கூட்டமல்ல இது எனவும் பேச்சு. இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. திமுக ஆட்சி மீது மக்களிடம் கோபம் அலைப்பாய்ந்தது. அது தேர்தலில் சுனாமியாக மாறும். தருமபுரியில் நடைபெற்ற மக்கள் உரிமை நடைபயண நிறைவு விழாவில் அன்புமணி பேச்சு. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச உடற்பயிற்சி நிகழ்வுகளில் அண்ணாமலை, பாஜக MP தேஜஸ்வி சூர்யா பங்கேற்பு. நாட்டின் இளம் தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் நிகழ்வு என பிரதமர் மோடி பாராட்டு. நகைகளை விற்று அதிமுகவை வலுப்படுத்தியவர் ஜெயலலிதா என செங்கோட்டையன் பேட்டி. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் மன்னிக்கும் குணம் இருந்ததாகவும் பெருமிதம். அம்மா அவர்களும் யாகவேலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருட்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார். அவர்களை பொறுத்தவரையிலும் மன்னிக்கின்ற உள்ளம்,
தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்ற செய்திகள் வருவதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை விட நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக விமர்சனம். மத்திய அரசு ஒதுக்கீட்டின்படி ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். உண்மை புரியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் பதில். கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக ஆஜரான தாவேகா நிர்வாகிகளிடம் 7 மணி நேரம் விசாரணை. விஜய் பரப்புரை வாகன சிசிடிவி காட்சிகள், முக்கிய ஆவணங்கள் சிபிஐயிடம் சமர்ப்பித்து விளக்கம். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் போராட்டம். அரசு உரிய விதிகளை உருவாக்க வலியுறுத்தி போராடியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது காவல்துறை. அமைதியான போராட்டம் அடிப்படை உரிமை என ராகுல் காந்தி பதிவு. காற்று மாசுபாட்டை தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம் என்றும் வலியுறுத்தல். இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினம் கொண்டாட்டம். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கண்கவர் வான் சாகசங்கள். பிலிப்பைன்ஸில் உருவாகியுள்ள புதிய புயலால் கடலோர பகுதிகளில் பெரும் பாதிப்பு. லூசன் தீவில் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. அமெரிக்க குடிமக்களுக்கு தலா $2,000 வழங்கப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. வெளிநாட்டு வரி வருவாயை மக்களுக்கே திருப்புவதாக விளக்கம். சென்னையில் நடைபெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் வாக்குவாதம். தீர்மானங்களை வாசித்த போது உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு.